நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்டான தோசை சுட போகிறோம். முதல்ல அதுக்கு வந்து கேரட் வந்து சீவி கழுவிக்கணும். இப்போ நம்ம கழுவியாச்சு. இதை வச்சு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த எட்ஜி 2 எட்ஜையும் கட் பண்ணிடணும். அப்படிதான் நல்லா இருக்கும். நல்லா அழகாக க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வச்சு நல்லா சாப் பண்ண போகிறோம். இது வச்சுட்டு இது வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணிக்கலாம். நல்லா அந்த மாதிரி சீவிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து இப்போ சீவி எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழகாக சீவி எடுத்துருக்கோம். இப்போ வந்து இதை வச்சு நம்ம தோசை சுட போகிறோம். வாங்க எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் துருவி வச்சுருக்க கேரட்டை கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். நல்லா அழகாக தூவி விட்டுக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ கேரட் தேவையோ அவ்வளோ கேரட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதில் குறைய இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். இட்லி பொடியும் நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு. இட்லி பொடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே வச்சுக்கணும், மறந்துட்டோம். இப்போ வந்து இது நல்லா முருகுன்னு ஆக விடணும். இப்போ பாருங்கள், நல்லா முருகுன்னு ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி அழகாக திருப்பி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இதை எடுத்துடலாம். நம்ம சூப்பராக இருக்கும். கேரட் ஆனால் ஒட்டுது கல்லில், பத்திரமா பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதை நம்ம சுட்ட கேரட் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், பாய்.